பெரியவா சரணம். இன்னைக்கு April 3rd. பெரியவா எங்க இருக்கா? இன்னைக்கு தலைப்பு தாடங்க மகிமை. தாடங்கம் என்றால் அம்பாள் காதுகளில் உள்ள தோடு. மங்கள சின்னமான தாடங்கம் அம்பாளுடைய காதிலிருந்து இறங்கக்கூடாது. அப்படியானால் பரமேஸ்வரன் எக்காலத்திலும் ஜீவிக்கத்தான் வேண்டும். இதனால்தான் அவர் ஆலகால விஷம் அருந்தியும் கூட அது அவரை பாதிக்கவில்லை. இது உன் தாடங்க மகிமையம்மா என்கிறார் ஆச்சாரியார். விஷத்தை சாப்பிட்டும் பரமேஸ்வரன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் எந்த விஷயத்தையும் முறிக்கும் மருந்தாக அமிர்தமாக அம்பிகை அவரோடு சேர்ந்து இருப்பதுதான். வேத வாக்கியமான ஸ்ரீ ருத்ரத்தில் இப்படித்தான் சொல்லி இருக்கிறது. ருத்ரனாக கோரமாக இருக்கும் உனக்கு சிவா என்று ஒரு மங்கள சரீரம் இருக்கிறது. இந்த சிவா தான் உலகம் முழுவதற்கும் மருந்து. சிவா வித்வாக பேஷஜி. உலகத்துக்கு மட்டும்தான் அது மருந்தா? இல்லை. ருத்ரனான உனக்கும் கூட சிவாதான் மருந்து. அதாவது சிவா ருத்ரஸ்ய பேஷஜி என்று வேதம் சொல்கிறது. கோர சொரூபியையும் தன் பதிவிரத தன்மையால் மங்களமாக்கி அவரை என்றென்றும் ஜீவிக்கும்படி செய்பவளை ஸ்திரீகள் ஆராதித்தால் அவர்களது பதிபக்தியும் வளரும், சுமங்கலித்தன்மையும் நீண்ட காலம் நிலைக்கும். பெரியவா சரணம். தேங்க்யூ.